ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். ரெடிமேட் மசாலா இல்லாமல் ஹோம்மேடாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சிக்கன் 65 பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 kg சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கனுக்கு 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். லெமன் இல்லை அப்படின்னா அதுக்கு அல்டர்னேட்டிவாக வினிகர் 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணால் அதுவும் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக கிடைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கலர் கொடுக்கும், ஆனால் காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் காரமான சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா மசாலாவும் நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு நம்ம கடலை எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் இது ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம 45 மினிட்ஸ் to 60 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி ரெஸ்ட் கொடுத்துடலாம். 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது பேன் சூடு பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றி கடலை எண்ணெயில் பொரிக்கிறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். இதுவே அதிகமாக எண்ணெய் ஊற்றி நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். அது எல்லா சைடும் ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நான் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கனை நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் உடனே நம்ம ஸ்பூனை வச்சு திருப்பிடக்கூடாது. ஏன்னா அது மசாலா பிரிஞ்சிடும். அதனால் நம்ம 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம டர்ன் பண்ணணும். இந்த சைடு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு சைடு நம்ம பரட்டி விடணும். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிறிஸ்பி அண்ட் ஜூஸியான சிக்கன் 65 ரெடி. உங்கள் வீட்டு குட்டி சுட்டிஸ்க்கு இந்த ஸ்டைலில் சிக்கன் 65 செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஃபஸ்ட்டு ட்ரை ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.